போன வாரம் காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க, ஒரு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சய தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. இப்ப நடக்கிறது 8 கோடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு போர். பாசிஸ்டுகள் அடிமைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வராங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞரணியினர், நிர்வாகிகள் உங்களுடைய கைகள் இருக்கு. நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களுடைய வீட்டை முதல்ல அரசியல் படுத்துங்க. தினமும் உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய அரசியல் பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. டெல்லி பாசிஸ்டுகளும் உள்ளூர் அடிமைகளும் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய லைஃபை முதல்ல நீங்க நல்லா ஸ்டடியா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. குடும்பம் மிக மிக முக்கியம். அதை விட முக்கியம் உங்களுடைய அடுத்த தலைமுறையினர். அதனாலதான் நம்ம இத்தனை விஷயங்களையும் போராட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க பணியாற்றணும். ஒவ்வொரு வீடா போய் கழகத்துடைய கொள்கைகளையும் அரசினுடைய திட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்து கூறுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் 50 நாட்கள் தான் இருக்கு. இந்த 50 நாட்களுக்கு நீங்க கொடுக்க போற உங்களுடைய உழைப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பணிகளை செய்யுங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர். இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படிங்கறத தமிழ்நாட்டு இளைஞர்கள் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம்.